ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சின்ன ரோஜா செடியில் சீக்கிரமாக தளிர் வர வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் கலர் செம்பருத்தி பாருங்கள், இது பிங்க் கலரில் வரும் பாருங்கள், ஐஸ்வர்யா செம்பருத்தி ரோஸ் கலரில். அது போலயே இது நிறைய பூக்கிற செடி தான் ஒயிட் கலரு. இதில் அப்பப்போ கொஞ்சம் க்ரீன் கலர்லாம் ஷேடு விழும். அந்த செடி தான் ஏற்கனவே நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செடி. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே நிறைய செடி இருக்கிறதுனால இது நடு சென்டரில் வச்சுருந்தாங்க காமிக்க முடியல. இப்போ தான் நாங்கள் பூத்துருக்கு. டெய்லி பூக்கும் இந்த செடியில். ஐஸ்வர்ய செம்பருத்தியில் அதிகமாக பூக்கள் இருக்கும். அதே போல் தான் இந்த செடியிலையும் நிறைய பூக்கள் இருக்கும் செம்பருத்தி செடியில். இப்போது இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள், இது ஏற்கனவே பூத்து முடிஞ்சிச்சு. நான் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் நோடெல்லாம் வருது பாருங்கள், லேசாக தளிர், அதாவது குட்டிக்கிட்டே இப்போ தான் எழும்பி வருது. நிறைய தளிர் வரணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, நான் சின்ன பாட்டில் தான் வச்சுருப்பேன் ரோஜா செடியெலாம். கொஞ்சமாக எரி கொடுக்கணும். பெரிய பாட்டில் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம். இப்போ பூத்த உடனே நீங்கள் 3 மொட்டு போட்டிருக்கு, 3 பக்கம் 3 மொட்டு பூத்தா நீங்கள் 2 பூவோ 1 பூவோ பூக்க வச்சுட்டு மற்ற மொட்டெல்லாம் கட் பண்ணிடணும். அப்போ தான் தளிர் அதிகமாக வைக்கும். அது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் இது ஏற்கனவே பூத்துது, பழசு, நம்ம கட் பண்ணி விடணும். அதாவது கொஞ்சமாக இறக்கி கட் பண்ணணும். இது கொஞ்சம் புது பூ, அதனால் ஒரு நாள் விட்டு நாளைக்கு நம்ம கட் பண்ணணும். அது போல் நீங்கள் பார்த்து தான் கட் பண்ணணும். இந்த ரோஜா செடி பாருங்கள், தண்டில் சில டைமில் இது பரவாயில்ல, எல்லோ கலராக இருந்தால் இந்த ஸ்டிக் கட் பண்ணிடணும். இந்த தண்டில் மெயின் ஸ்டெம்மில் சொல்கிறேன், பதியம் பண்ணியிருப்பாங்க இந்த கிளைக்கு. அது மஞ்சளாக இருந்ததுன்னா இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு மஞ்சள் தைக்கணும். தளிர் பாருங்கள் சூப்பராக இந்த செடி கூட நான் நடும்போது வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா ரெட் கலரில் தளிர் வந்திருக்கு. 15 days ஒன்ஸு 20 days ஒன்ஸு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். ஏற்கனவே சாயிலில் எல்லாமே கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இல்லை 20 days ஒன்ஸு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறது அப்படின்னா, அடர்த்தியான பூக்கள் பூக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நாட்டு சர்க்கரை, தயிர் அது போல் கலந்து செடி கொடுத்துலாம். தண்ணி கலந்து, அதாவது 1/4 பங்கு லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு, அதாவது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடணும். 1/4 கிளாஸில் வச்சுட்டிங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசரு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு செடிக்கு 1/2 கிளாஸ் கொடுக்கணும். சின்ன பாட்டிக்கு சொல்கிறேன் நான். இது போல் நீங்கள் கொடுக்கும்போது கூட அடர்த்தியான பூக்கள் பூக்கும். கூடவே முட்டை ஓடு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்க்கலாமன்னா, காய்கறி வேஸ்ட்டு 3 days ஃபர்மெண்ட் பண்ணுறீங்க. அப்போ முட்டை ஓடு தூள் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடலாம். சூப்பராக அடுக்கு பூக்களாக வரும், பெரிய பூக்களாக பூக்கும் செடியில். ரோஜா செடி கூட அடிக்கடி இப்போ மழை வந்துருச்சு, நம்ம தண்ணி அதிகமாக விடக்கூடாது. லீஃபெல்லாம் எல்லோ கலராக மாறிட்டு தண்ணி அதிகமாகிட்டு மாறிடும். லீஃபெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடணும். அப்பப்போ வரும் அதிகமாக. நீங்கள் அதுக்கு தான் காலையில் மட்டும் தண்ணி விட்டு சாயங்காலம் விடக்கூடாது தண்ணி. எதுக்குன்னா நைட்டில் எப்படியும் சில டைமில் மழை வரும். பொதுவாகவே ஒரு வாட்டி விட்டாலே, அதாவது ஒரு வாட்டி ஊற்றினாலே ரோஜா செடிக்கு போதும். சாயங்காலத்தில் ஈவினிங்கில் வாட்டர் கொடுக்க தேவையில்ல. அப்போ தான் நல்லது. இப்போது சாயங்காலத்தில் மழை வருது, அப்போ நம்மளுக்கு சாயங்காலம் ஊற்றி தான் அதிகமாக தண்ணி ஆகிடும். அதுக்காக ஃபங்கஸ் வரும். அதிகமாக தண்ணி இருந்தாலும் ரூட் சுற்றுறதுக்கும் சுத்தாது, அதுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது ஆப்பிள் கெட்டு போயிடுச்சு, இல்லை ரொம்ப நாள் சாப்பிடாம வச்சுருப்பீங்க. அப்படி இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பீங்க, சாப்பிடாம கூட சில டைமில் வேஸ்ட்டாக போயிடும். அதெல்லாம் நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு, இப்போ ஒரு ஆப்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு ஆப்பிள் பழம் அப்படியே மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுடுங்க. நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இது போல் ஆப்பிளால் தான் இல்லை, பனானாவாலையும் செய்யலாம். நீங்கள் பனானாவும் நாட்டு சர்க்கரை கலந்துட்டு அப்படியே வச்சு 1 month கழிச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு 3 daysக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஃபுல்லாக 1 month ஆகணும் அது ஃபெர்டிலைசர் கொடுக்கணுன்னா. அது போல் நான் சொல்கிறேன். இது நீங்கள் 3 days கழிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வச்சிருந்து கூட 1 month யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்பப்போவே நான் இந்த ஃபெர்டிலைசர் எல்லா செடிக்கும் நான் ஊற்றிடுவேன். அதுக்கு சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பாருங்கள், இந்த ஜெல்லு
இந்த ஆப்பிள் ஜெல்லு நம்ம மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக, அதாவது தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிட்டு இது வரைக்கும் அரைச்சி வச்சுக்கோம். பாருங்கள், ஜெல்லு, ஆப்பிள் ஜெல்லு நல்லா மிக்ஸி கப்பில் சட்னி மாதிரி அரைச்சிடணும். அரைச்சிட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போடணும். அதாவது 1.5 ஸ்பூன் போட்டால் போதும், 1 போட்டால் போதும் ஆப்பிள், அதுவே போதுமானது. இது போல் நல்லா கலந்து வச்சுடுங்க. கலந்து வச்சுட்டு இது வந்து நீங்கள் 1 மந்த்துக்கு கழிச்சு யூஸ் பண்ணலாம். எப்போவுமே நீங்கள் 3 டேஸ்லேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கூட கொஞ்சம் வந்து நீங்கள் மோர் தனியாக இந்த செடிக்கு ஊற்ற போகிறீங்கன்னா அந்த மோரில் கொஞ்சமாக பாருங்கள், ஒரு செடிக்கு சொல்கிறேன், 1 கிளாஸ் மோருக்கு வந்து இது போல் 1/4 ஸ்பூன் எடுத்து நீங்கள் கலந்துட்டு செடிக்கு ஊற்றிடலாம். இது போல் ஆப்பிள்லேயும் செய்யலாம், பனானாலேயும் செய்யலாம். சூப்பராக வேலை செய்யும். பாருங்கள், பிளான்ட்டில் ரெட் கலர் தளிர் வருது. ரெட் கலர் தளிர் வரணுன்னா இது போல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரோஜா செடியில் ரெட் கலர் தளிர் வரும், நிறைய தளிர் வரும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நீங்கள் கட் பண்ணி விடணும் நுனியெல்லாம், அப்போ தான் நல்லது. பாருங்கள், 30 ரூபா ரோஸ் செடி இது, 30 rupees ரோஸ் பிளான்ட்டு எவ்வளோ நல்லா வளர்த்து. இப்போ நான் இது போல் நான் கலந்துட்டேன். உங்களுக்கு எப்படி சேர்த்து சொன்னேன், ஆப்பிளும் நாட்டு சர்க்கரை கலந்துட்டு நான் அப்படியே வச்சுடுவேன். வச்சுட்டு 3 டேஸ் கழிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நீங்களும் அது போல் செய்யலாம். இன்றைக்கே கலந்து ஊற்றலாமன்னா ஊற்றலாம். அப்போ ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தயிர் சேர்த்து ஊற்றணும் உடனே செய்யணுன்னா. இல்லைன்னா எலுமிச்சம் ஜூஸு, அது கூட லெமன் ஜூஸ் கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் கலந்து இது கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் எடுத்து இது கலந்துட்டு நீங்கள் ஒரு செடி கொடுத்துடலாம், 1 கிளாஸ் ஃபுல்லாகவே. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.